முதல்ல கொஞ்சம் வந்துச்சு, ஒன்னும் ஆகாதுன்னு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து இங்க வந்துட்டேன். சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வாய் சாப்பாடு கூட என்னால முழுங்க முடியல. இப்ப என்னால சாப்பாடு முழுங்க முடியுது, வலியும் குறைஞ்சிருக்கு. அர்ஜுன், இங்க ஃபர்ஸ்ட் டைம் 1 மந்த் மெடிசன் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நாம ஸ்டார்டிங்ல இருந்து நேரடியா அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க இந்த கேன்சரோட அறிகுறிகளை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த புனர்ஜனுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 மந்த்ல எந்த மாதிரி சேஞ்சஸ் கிடைச்சிருக்குன்னு பேஷண்ட்டே இங்க நம்ம கூட இருக்காங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம்மா, உங்க பேரு? சுஜாதா. எங்க இருந்து வரீங்க? நான் நூக்கர்பள்ளியில இருந்து வரேன். நோக்கர்பள்ளி. வயசு என்ன இருக்குமா? 50 இருக்கும். ஓகே. உங்க பேர் என்னங்க? சுஜாதா. சுஜாதா. ஓகே. உங்களுக்கு என்ன கேன்சர்னு சொன்னாங்க? அது நாக்குல கேன்சர்னு சொன்னாங்க. நாக்குல, டங்க்ல வந்துதா? இங்கிலீஷ்ல டங் கேன்சர்னு சொல்லுவாங்க. நாக்குல வந்துச்சு. ஓகே. எவ்வளவு நாள் ஆச்சு வந்து? கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுச்சு. ஆமாங்க. 8-9 மாசமா இருக்கா? ஓகே. ஆபரேஷன் ஏதாவது இல்லங்க, பண்ணாங்களா? அமுக்கி பார்த்தாங்க. ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபரேஷனும் பண்ணலையா? இல்லங்க, அதெல்லாம் பண்ணல. ஜஸ்ட் டெஸ்ட் தான் பண்ணாங்க. ஆமாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் தெரிஞ்சதும் இங்க வந்தேன். ஓகே. உங்களுக்கு ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சு விட்டுட்டேன். நாளுக்கு நாள் பெருசாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாவே ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்படியே நாக்கு ஃபுல்லா வந்துருச்சா? அப்ப இருந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்களை யாரு பாத்துக்கறாங்க? என் தங்கச்சி பொண்ணு. தங்கச்சி மகளா? ஆமா, சின்ன நல்லா பொண்ணு. பாத்துக்கறாங்களா? அவங்களாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கவே முடியாது. அப்புறம் இவங்க கொடுத்த மருந்து சாப்பிட்டதும் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு. ஓகே. உங்க கணவர் என்ன செய்யறாரு? விவசாயம் பாக்குறாரு. விவசாயமா? நீங்களும் விவசாயம் பண்ணுவீங்களா? நானும் கூலி வேலைக்கு போவேன். கூலிக்கு போவீங்க. இந்த 1 மாசத்துல இந்த மருந்து யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கு? எனக்கு கொஞ்சம் மாற்றம் கிடைச்சிருக்கு. இந்த மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வலி இருந்துச்சு, சாப்பாடு முழுங்க முடியாம இருந்துச்சு. இப்ப சாப்பாடு முழுங்க முடியுது, வலியும் குறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் கொஞ்சம் சாப்பிடும்போது லேசா இந்த ஓரத்துல வலிக்கும், தேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஆனா இந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே. தொடர்ந்து சாப்பிடுங்க. நீங்க எங்க டாக்டர்ஸ பாத்தீங்கல்ல, என்ன சொன்னாங்க அவங்க உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, நல்லா ஆயிடும், பயப்படாதேன்னாரு. இந்த மருந்து நீங்க சாப்பிடுங்கன்னாரு. நாங்க சொல்ற சாப்பாட மட்டும் சாப்பிடுங்கன்னாரு. என்ன சாப்பிட சொன்னாங்க உங்களை? கத்திரிக்காய், கீரை, பழங்கள் இதெல்லாம் சாப்பிட சொன்னாரு. எல்லா பழங்களும் சாப்பிட சொன்னாரு. அதுக்கப்புறம் இனிப்பு வேண்டான்னு சொன்னாரு. சர்க்கரை, புளிப்பான பொருளும் சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஓகே. 1 மாசத்துலயே உங்களுக்கு நல்ல குணமாயிருக்கு. இதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓகேங்களா? இங்க டாக்டர்ஸ் மெடிசன் எவ்வளவு நாள் சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, அந்த ஸ்கேன்ல உங்களுக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோல